வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக தனலட்சுமி. மைதிலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகள் கண்ணிவெடி தாக்குதல். காவல்துறையினர் 7 பேர் பலி, 6 பேர் படுகாயம். பாரதிய ஜனதா ஆட்சியில் ஆளுநர்கள் நீக்கப்பட்ட விவகாரம். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மாணவியின் உடல் இன்று மீண்டும் உடற்கூறு ஆய்வு. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மேற்கொள்ளப்படுகிறது. உத்தப்புற கலவரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு 1 வாரத்தில் வழங்க மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் காவல்துறையினர் 7 பேர் பலியானார்கள், 6 பேர் படுகாயமுற்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதியான பலாமு பகுதியில் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். காசியார் கிராமம் அருகே மாவோயிஸ்டுகளால் சாலையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த கண்ணிவெடியில் காவல்துறை வாகனம் சிக்கி வெடித்து சிதறியது. இதில் 7 பேர் பலியானார்கள். படுகாயமுற்ற 6 பேர் மீட்கப்பட்டு ராஞ்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்ணிவெடி தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் ஜார்க்கண்ட் மாநில காவல்துறையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் தண்டகாரண்யம் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக மாநில காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். மறைந்திருந்த தீவிரவாதிகள் எதிர் தாக்குதல் நடத்தினர். பல மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒரு சில மாவோயிஸ்டுகள் தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் அங்கிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். 11:30-12 बजे के आसपास जैसे पहुंचे तो फिर आपके लिए लखापाला और तुरंत 12 के बीच में तगड़ा मुठभेड़ हुआ था नक्सलियों के साथ, जिसमें 3 नक्सली मारे गए. பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்தது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் ராஜினாமா செய்யும்படி வலியுறுத்தப்பட்டனர். இதனை எதிர்த்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட உத்தரகண்ட் ஆளுநர் ஆசிஷ் குரோஷியும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆளுநர்கள் விவகாரம் என்பதால் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. தலைமை நீதிபதி TS தார்கூர் மற்றும் நீதிபதிகள் MMI கலிஃபுல்லா, AK சிக்ரி, SA பாப்தே, பானுபதி ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அரசியல் சாசனத்தின்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர்களை பதவி நீக்கம் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தகவல் பரிமாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் அதற்கு பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி தனியார் கல்லூரி மாணவி மோனிஷாவின் உடல் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று மறு உடல் கூறு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா கல்லூரியில் பயின்று வந்த 3 மாணவிகளின் உடல்கள் அண்மையில் சடலமாக மீட்கப்பட்டன. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 2 மாணவிகளின் பெற்றோர்கள் உடலை பெற்றுச் சென்றனர். எனினும் மோனிஷாவின் உடலை மறு உடற்கூறு ஆய்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மாணவியின் தந்தை தமிழரசன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னையில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு மருத்துவமனையில் மறு உடற்கூறு ஆய்வு நடத்த வேண்டும் என்று நீதிபதி சுப்பையா உத்தரவிட்டார். போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை தடவியல் துறை தலைவர் சம்பத்குமாரை உடற்கூறு ஆய்வு நடத்தும்படி அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவி மோனிஷாவின் உடல் இன்று மீண்டும் மறு உடற்கூறு ஆய்வு நடத்தப்படுகிறது. மதுரை உத்தமுரம் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட 199 பேருக்கு அளிக்க வேண்டிய தலா 60,000 ரூபாய் 1 வாரத்தில் இழப்பீடாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை
உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2008ஆம் ஆண்டு மதுரை உத்தபுரத்தில் சாதி சுவர் எழுப்பியதால் கலவரம் மூண்டது. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் நீதிமன்ற உத்தரவுப்படி இழப்பீடு வழங்காததால் பாதிக்கப்பட்ட பொண்ணு தாயி என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த மதுரை கிளை நீதிமன்றம் மதுரை உத்தபுரத்தில் பாதிக்கப்பட்ட 199 பேருக்கு அளிக்க வேண்டிய தலா 60,000 ரூபாயை தமிழக அரசு ஒரு வாரத்தில் இழப்பீடாக வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் நிதி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக பிரதமர் மோடி ஆட்சியாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். சாலை வசதி, எரிசக்தி, ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்ற திட்டங்கள் தொடர்பாக பிரதமர் ஆய்வு நடத்தினார். மகாராஷ்டிரம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் பணிகள் தொடர்பாகவும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னேற்ற திட்டங்களின் செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படக்கூடாது என்று வலியுறுத்திய மோடி அனைத்து பிரச்சினைகளுக்கும் தாமதமின்றி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வெடிகுண்டு புரளி காரணமாக ஏர் இந்தியா மற்றும் ஜெட் ஏர்வேஸ் விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. ஏர் இந்தியா விமானம் மற்றும் ஜெட் ஏர்வேஸ் விமானங்களில் குண்டு வைத்திருப்பதாக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது தவிர தில்லி, பெங்களூரு விமான நிலையங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேபாள தலைநகர் காத்மாண்டுவுக்கு செல்லவிருந்த 2 விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டன. இறுதியில் 2 விமானங்களும் தீவிர பரிசோதனைக்கு பிறகு சில மணி நேர தாமதத்துடன் புறப்பட்டு சென்றன. இதேபோல் ஜெட் ஏர்வேஸின் விமானம் கடந்த சனிக்கிழமை புறப்பாடுக்கு முன்பாக வெடிகுண்டு மிரட்டலால் தரையிறக்கப்பட்டதும் நினைவு கூறத்தக்கது. பழமை வாய்ந்த கோயிலுக்குள் செல்ல பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டது தொடர்பாக மகளிர் அமைப்பினர் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்து மனு அளித்தனர். மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகர் மாவட்டம் சனி ஷிக்னாபூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த சனி பகவான் கோயிலுக்குள் சென்று பெண்கள் வழிபடுவதற்கு 500 ஆண்டுகளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோயிலுக்கு செல்ல தீர்மானித்த பெண்கள் அமைப்பை சேர்ந்த 350 பேரை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்தனர். பின்னர் விடுவிக்கப்பட்ட அவர்கள் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை தொடர்பாக மனு அளித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய பெண்கள் அமைப்பை சேர்ந்த திருப்தி தேசாய், பெண்கள் உரிமைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள போராட்டத்திற்கு முதல்வர் ஆதரவு தெரிவித்துள்ளது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். यस बिल्कुल, ये हमारा सक्सेस है क्योंकि खुद सीएम बोल रहे हैं कि हम जो है वो आपकी भूमिका से सहमत हैं। हम जल्द से जल्द शनि प्लेटफॉर्म पे महिलाओं को छोड़ने का आयोजन करेंगे। तो ये महिलाओं का आंदोलन यशस्वी हुआ है और सिर्फ शनेश्वर देवस्थान नहीं तो महाराष्ट्र और भारत में और सभी रिलीजन में जितनी मंदिरें हैं वहाँ पे ये होना ही चाहिए और उसके लिए हमारी जंग कायम रहेगी. சூரிய ஒளி தகடு முறைகேடு தொடர்பாக தனது உதவியாளரிடம் 1.90 கோடி ரூபாய் லஞ்சம் அளித்ததாக விசாரணை ஆணையத்தில் சரிதா நாயர் கூறியுள்ளதை முதல்வர் உம்மன் சாண்டி மறுத்துள்ளார். கேரளத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் சூரிய ஒளி தகடுகள் முறைகேடு தொடர்பாக நீதிபதி சிவராஜன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை ஆணையத்தில் ஆஜரான முக்கிய குற்றவாளியான சரிதா நாயர் முதல்வர் உம்மன் சாண்டியின் நண்பரான குருவில்லா என்பவரிடம் 2012ஆம் ஆண்டு 1.10 கோடி ரூபாய் தில்லியில் கொடுத்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக திருவனந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டிலிருந்து மேலும் 80 லட்சத்தை குருவில்லாவிடம் கொடுத்ததாகவும் அவர் கூறினார். இது தவிர மின்சாரத்துறை அமைச்சரின் தனி உதவியாளரிடம் 15 லட்சம் ரூபாய் வழங்கியதாகவும் சரிதா நாயர் தெரிவித்தார். இந்த புகார்கள் வன்மையாக மறுத்துள்ள முதல்வர் உம்மன் சாண்டி சரிதாவின் புகார்களை கேரள மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். എറണാകുളം സിറ്റി ആ കോർപ്പറേഷൻ ഈ വഴിവിളക്കുകളെല്ലാം സോളാറാക്കാൻ വേണ്ടി ഒരു സ്കീം കൊണ്ടുവന്നു. അതിൽ നിന്ന് അവർക്ക് രൂപ അനുവദിച്ചു എന്ന് പറഞ്ഞു. അത് ശരിയല്ല. അവര് ഒരു രൂപ പോലും അവിടുന്ന് കൊടുത്തിട്ടില്ല. അവരുടെ ഒരു പ്രോജക്റ്റ് പോലും അംഗീകരിച്ചിട്ടില്ല. இதனிடையே சூரிய ஒளி தகடு முறைகேடு வழக்கில் முக்கிய குற்றவாளியான சரிதா நாயர் முதல்வரின் உதவியாளரிடம் லஞ்சம் கொடுத்ததாக வெளியான புகாரை தொடர்ந்து உம்மன் சாண்டி பதவி விலக கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாரதிய ஜனதா கட்சியினர் முதல்வர் பதவியிலிருந்து உடனடியாக உம்மன் சாண்டி விலக வேண்டும் என முழக்கமிட்டனர். The Honorable the CM of Kerala himself is under the big scam. So the BJP workers, the entire Kerala people wants the resignation of the CM from Kerala. ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தரை பதவி விலக வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட 6 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர் ரோஹித் வேமுலா தற்கொலை விவகாரத்தில் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பாராவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி 7 பேர் கொண்ட மாணவ அணியினர் காலவரம்பற்ற தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை தீவிரப்படுத்துமாறு பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் இயல்பு நிலை திரும்ப ஒத்துழைப்பு அளிக்குமாறு பல்கலைக்கழக தற்காலிக துணைவேந்தர் விபின் ஸ்ரீவாஸ்தவா கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட 7 மாணவர்களில் 6 பேர் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மாணவர் மட்டும் போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று தில்லியில் நடைபெறவுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக அமித்ஷா 2வது முறையாக அண்மையில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று தில்லியில் நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா ஆளும் மாநில முதல்வர்கள், மாநில தலைவர்கள் பங்கேற்ற கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் கடந்த ஞாயிறு அன்று தில்லியில் நடைபெற்றதும் நினைவு கூறத்தக்கது. சென்னை துறைமுகம் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பழ கருப்பையா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும், கட்சி கட்டுப்பாட்டை மீறி களங்கம் உண்டாகும் வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பழ கருப்பையா நீக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சரத்குமார் தலைமையிலான சமத்துவ மக்கள் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ எர்ணாவூர் நாராயணன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. சமத்துவ மக்கள் கட்சியைச் சேர்ந்த எர்ணாவூர் நாராயணன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்பொழுது எர்ணாவூர் நாராயணனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி சரத்குமார் உத்தரவிட்டுள்ளார். மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் விரும்பும் கூட்டணியாகவும் ஏழை மக்களுக்கு உதவும் கட்சியுடனும் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்த ஜி.கே. வாசன் 3 மாணவிகள் மரணம் தொடர்பான விஷயத்தில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவையும் இயக்கம் அறிவிக்கவில்லை. மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் மனதிலே நிற்கக்கூடிய கூட்டணி, ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய ஆட்சி என்ற நிலையிலே எங்களுடைய கூட்டணி அமையும். நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்களின் பணி நீதிமன்றத்தில் மட்டுமல்ல சமுதாய பணியிலும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தொல் திருமாவளவன் சமுதாய பணிகளில் வழக்கறிஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தற்பொழுது நடைமுறையில் உள்ள கொலிஜியம் முறை ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். இந்த கொலிஜியத்துக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். இந்த சமூக நீதியினுடைய
ஒரு அங்கத்திலே ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் என்பது ஒரு அடிப்படையான தேவை. மாறுபாடு இருக்கிறது, உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த முறை நீடிக்குமே ஆனால் நீடிக்கிற வரையில் அதிலே அனைத்து சமூகங்களின் பிரதிநிதித்துவம் இடம்பெற வேண்டும். கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் சமூகத்திற்கு கல்வியை பாகுபாடு இன்றி அளிக்க வேண்டியது அரசின் கடமை என தெரிவித்தார். புதிதாக இயற்றப்பட்ட சட்டம் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வியை பொறுத்தவரை இது அரசாங்கத்தின் கடமை. அனைத்து விதமானதை போய் எல்கேஜியிலிருந்து சேர்த்து விட்டோம்னா +2 வரைக்கும் குறைஞ்சபட்சம், அதுக்கடுத்து மேல் கல்வி வரையில் கல்விக்காக கதவு திறந்து விடப்பட வேண்டும். விபத்து ஏற்படுத்தியதுடன் உரிய இழப்பீடு வழங்காத 4 அரசு பேருந்துகளை நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற பணியாளர்கள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் லிங்காபுரத்தை சேர்ந்த சேட்டு என்பவர் 2013ஆம் ஆண்டு அரூர் அருகே அரசு பேருந்து மோதியதில் அதே இடத்தில் அவர் உயிரிழந்தார். இதனை விசாரித்த அரூர் சார்பு நீதிமன்றம் சேட்டுவின் குடும்பத்திற்கு 9,88,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இதுவரை இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி அரூர் பேருந்து உள்பட தருமபுரி மாவட்டத்தில் விபத்து ஏற்படுத்திய 4 பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வலியுறுத்தி பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தினர் சென்னையில் 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை டிஎம்எஸ் அலுவலகத்தில் 2வது நாளாக பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாநில அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் பணி மூப்பு அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் சங்கத்தின் பொதுச் செயலர் லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் இருந்து 200க்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ள இந்த போராட்டம் குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். நீதிமன்றத்தில் வெற்றி வாய்ப்பினை இழந்து பணிமூப்பில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ள 186 பணியில் இளையோர் இன்னமும் பணியில் மூத்தோரான எங்களது சங்க உறுப்பினர்களை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். அவர்களை பணியிறக்கம் செய்ய வேண்டும் என்று பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அரசு எந்த விதமான பதிலையும் தெரிவிக்காத சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமாக மாற்றுவதாக நாங்கள் முடிவாற்றியிருக்கின்றோம். கும்பகோணத்தில் நடைபெற உள்ள மகாமக பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், அறநிலையத்துறை அலுவலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கும்பகோணத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதி மகாமக பெருவிழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவின் போது அறநிலையத்துறையினர் செயல்படுத்த வேண்டிய நெறிமுறைகள், பக்தர்களின் பாதுகாப்புக்காக கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் சுப்பையன், அறநிலையத்துறை இணை ஆணையர் கஜேந்திரன் மற்றும் திருவாவடுதுறை, திருப்பனந்தாள், தர்மபுரம் ஆதீனங்களை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். தென்னக கும்பமேளா என்று அழைக்கப்படும் மகாமகம் திருவிழா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சிறப்புமிக்க கும்பகோணம் நகரில் நடைபெற இருக்கிறது. இந்த புனித திருவிழாவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கரூரில் 70 ஆண்டு கால பழமையான காய்கறி வணிக வளாகத்தை சீரமைத்து தர வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1945ஆம் ஆண்டு அப்போதைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்தபோது கரூர் வாங்கல் சாலையில் காமராஜர் வணிக வளாகம் தொடங்கப்பட்டது. 70 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த இந்த காய்கறி வணிக வளாகம் தற்பொழுது பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதனால் 200 கடைகள் வரை இருந்த இந்த வளாகத்தில் தற்பொழுது 20க்கும் குறைவான கடைகளே உள்ளன. எனவே சிதிலம் அடைந்த நிலையில் இருக்கும் இந்த வளாகத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மார்க்கெட்டு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நல்லபடியாக இருந்தது. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா மார்க்கெட்டு ரொம்ப சூழ்நிலைக்கு சீர்கட்டு நல்லபடி இல்லாமல் இருக்குது. இதில் நகராட்சி நிர்வாகம் பழையபடி இதை புதுப்பித்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பான கடைகளை கட்டி கொடுத்தா. 200 கடைகள் இருந்ததில் இப்போ செயல்பாட்டுக்கு ஒரு 5-6 கடைகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. அந்த கடைகளுக்குமே ஒரு பாதுகாப்பில் அவங்கவுங்க
பொறுப்பில் இருக்கிறதுனால அவங்கவுங்க வசதி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கிற கடைகள்லாம் கொஞ்சம் உள்ளுக்க வந்துட்டு நல்ல கடைகளாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்குங்க. இந்த மாதிரி கடைங்க இப்படி வீணாக போனதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உள்ளூர் சந்தை திறந்தாங்க, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் திறந்தாங்க, அங்கங்கே சில தர மார்க்கெட்லாம் போட்டாங்க. அதனால இந்த மார்க்கெட் இப்படி ஆச்சு. ஃபண்டு ஒதுக்கி 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபண்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. இதை நல்லபடியாக செஞ்சு தரணும்னு நகராட்சிக்கு நாங்கள் வலியுறுத்திக்கிறோம். காஞ்சிபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் உப்பேரிக்குளம் பகுதியை சேர்ந்த ஹேமந்த் என்பவரும் அவரது நண்பர் ராஜேஷும் காஞ்சிபுரம் அருகே உள்ள ஒரு நண்பர் வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்றனர். அப்போது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ராஜேஷ் அதே இடத்தில் பலியானார். படுகாயமுற்ற ஹேமந்த் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தூத்துக்குடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 130 கிலோ கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு சோதனை மேற்கொண்ட வனத்துறையினர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 130 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். பச்சை மொச்சையின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் உற்பத்தி விலை கூட கிடைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மொச்சை விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள லோயர் கேம்ப், வெட்டுக்காடு, பளியன்குடி, கழுமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பச்சை மொச்சை பயிரிடப்பட்டு வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த தொடர் கனமழையினால் நடவு பணிகள் தாமதமாக தொடங்கி தற்போதுதான் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. மொச்சையின் உற்பத்தியும் வெகுவாக குறைந்துள்ள நிலையிலும் விலையும் கடுமையாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த மாதம் 1 கிலோ மொச்சை 40 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 12 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் இழப்பிற்கு ஆளாகியுள்ளனர். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 40 ரூபா காய் 45 ரூபான்னு வித்துக்கு இருந்துச்சு. சம்சாரிக்கு பரவாயில்ல, நம்ம போட்ட காசு எடுத்துடலாம் அப்படின்னு காணிச்சிருந்தோம். கடைசியில் இப்போ திடீர்னு இந்த ஒரு மாதமா ஒரு 12 ரூபா, 13 ரூபா, 15 ரூபான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் 13 ரூபாய்க்கு போட்டு இப்போ 9 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு செஞ்சு அதை நாங்கள் எப்படி எடுக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ஈரோட்டில் நடைபெற்று வரும் 30வது தேசிய புத்தக கண்காட்சியை பல தரப்பினரும் ஆர்வத்தோடு பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். மத்திய அரசு நிறுவனமான நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா நிறுவனமும் NCBH நிறுவனமும் இணைந்து நடத்தும் 30வது தேசிய புத்தக கண்காட்சி ஈரோட்டில் நேற்று தொடங்கியது. இதனை மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பத் புத்தக விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் சிறுகதை, நாவல், வரலாறு, அறிவியல், இலக்கியம் என பல்வேறு தலைப்புகளின் கீழ் இடம்பெற்றுள்ள லட்சக்கணக்கான புத்தகங்களை ஏராளமானோர் பார்வையிட்டு வாங்கி செல்கின்றனர். கிட்டத்தட்ட 50 இடத்துல இப்போ புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சி ஈரோடு மாநகரில் வருஷம் நடத்திட்டு இருக்கிற முன்னிட்டு இந்த வருஷமும் நடத்திருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சி 40 நாள் தொடர்ந்து நடைபெறும். இங்கே உள்ள பள்ளி, கல்லூரி மற்ற பொதுமக்களுக்கு தேவையான எல்லா நூல்களும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாணவர்களுக்கு இந்த அப்துல் கலாம் இந்தியா 2020 மாணவர்கள் புக்கு வந்து சில சலுகை விலையில் 20% தள்ளுபடி தரோம். ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக ஒரு நூலகம் வேணும். அந்த புத்தகத்தால் மாணவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதோடு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவர்களுக்கு கற்றுத்தருவது நூல்களே. கண்டிப்பாக நூலை படியுங்கள், நூலினால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பூச தெப்போற்சவ விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 24ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்ற தைப்பூச தேரோட்ட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இதனையொட்டி கோவிலில் உள்ள தெப்பக்குளத்தில் நேற்று இரவு தெப்பல் உற்சவ விழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வள்ளி தெய்வானை சமேதராய் காட்சியளித்த சுப்பிரமணிய சுவாமியை திரளான மக்கள் வணங்கி வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற வான வேடிக்கைகள் வானில் வர்ணஜாலங்களை ஏற்படுத்தியது. வருஷத்தில் ஒரு டைம் அந்த தைப்பூசம் வர சமயத்தில் இந்த தெப்போற்சவம் உண்டு. இந்த ஊரில் வந்து தேருங்கிறது ரொம்ப விமர்சையாக இருக்கும். நல்ல ஒரு தெய்வ சக்தி உள்ள தெய்வம் இது.
எங்களுக்கு இந்த முருகர் மேலே ரொம்ப நம்பிக்கை. இதில் வந்து ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நமக்கு நிறைவேறுது. இந்த தெப்பக்குளம் வந்து இந்த வருஷம்தான் நல்லா நிறைஞ்சி சிறப்பாக பூஜை நடந்திருக்குது. கோயிலில் வந்து இது என்ன நினைச்சாலும் இந்த சாமி வந்து எல்லாம் நல்லா நடத்தி கொடுக்கும். நல்ல சிறப்பு வாய்ந்த முருகன். தென் அமெரிக்காவில் வேகமாக பரவும் ஜிகா வைரஸ், 14,000 குழந்தைகள் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரேசில், கொலம்பியா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் ஜிகா வைரஸை கட்டுப்படுத்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. பிறக்கும் குழந்தைகளை தாக்கும் மிக கொடிய நோயான ஜிகா என்னும் வைரஸ் நோய் பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் மிக வேகமாக பரவி வருகிறது. கொசுக்கள் மூலம் பரவும் இந்த நோயினால் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் நரம்பு மண்டலம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. மேலும் மூளை வளர்ச்சி குறைபாடு உட்பட பல வகையான நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொலம்பியா, மெக்சிகோ, ஜமைக்கா உள்ளிட்ட 20 நாடுகளில் இந்த நோயின் தாக்கம் அதிகம் இருப்பதாகவும் இதுவரை 14,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் காவல்துறையினருக்கும் குர்து தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 20 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். துருக்கியில் ராணுவத்தினருக்கும் குர்து தீவிரவாதிகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் நிகழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் தியார்பகிர் நகருக்கு அருகே உள்ள வீடுகளில் காவல்துறையினர் சோதனையிட்ட போது அங்கு பதுங்கியிருந்த குர்து தீவிரவாதிகள் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ராணுவத்தினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 20 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். 3 ராணுவ வீரர்களும் பலியாகியுள்ளனர். இதனையடுத்து சிஸ்ரே மற்றும் சூர் உள்ளிட்ட நகரங்களில் ராணுவத்தினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் லீக் ஆட்டத்தில் வங்கதேசம் அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 11வது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் வங்கதேசத்தில் நேற்று தொடங்கியது. பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டியில் 16 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் நாளான நேற்று சிட்டங்காங்கில் நடைபெற்ற போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 240 ரன்கள் எடுத்தது. 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 197 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து 43 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணி வெற்றி பெற்றது. Oh, that's got to be close to LBW. Launching that, Shantos with the catch fittingly to Bangladesh here in the first game in the ICC. டாக்காவில் நடைபெறும் இன்றைய போட்டியில் இந்தியாவும் அயர்லாந்தும் மோதுகின்றன. மூத்த மற்றும் அனுபவ வீரர் ராகுல் டிராவிட்டின் பயிற்சியின் கீழ் இஷான் கிஷன் தலைமையில் இந்திய அணி களமிறங்கிறது. இந்த போட்டி சற்று முன் தொடங்கியுள்ளது. டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. அகில இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற பெண்கள் பிரிவினருக்கான பூப்பந்து விளையாட்டுப் போட்டியில் மங்களூரு பல்கலைக்கழக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் பெண்கள் பிரிவினருக்கான பூப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த போட்டியில் நாடு முழுவதும் இருந்தும் 800க்கும் அதிகமான வீராங்கனைகள் பங்கேற்றனர். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை பல்கலைக்கழக அணியை 29-17 என்ற கணக்கில் வீழ்த்தி மங்களூரு பல்கலைக்கழக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2ஆம் இடத்தை சென்னை பல்கலைக்கழக அணியும் SRM பல்கலைக்கழக அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது.
இந்த மேட்சஸில் வந்து எங்களுக்கு டேரெக்டாக லீக் கேட் தான் இருந்தது. ஸோ நாங்கள் கண்டினியூஸாக 4 மேட்சஸ் ஆடிட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேம் ஆடணும். இந்த டைம் எங்களுக்கு 3rd பிளேஸ் வர முடிஞ்சது. பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக வந்து பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகள் கண்ணிவெடி தாக்குதல், காவல்துறையினர் 7 பேர் பலி, 6 பேர் படுகாயம். பாரதிய ஜனதா ஆட்சியில் ஆளுநர்கள் நீக்கப்பட்ட விவகாரம், மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மாணவியின் உடல் இன்று மீண்டும் உடற்கூறு ஆய்வு, உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மேற்கொள்ளப்படுகிறது. உத்தப்புர கலவரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு 1 வாரத்தில் வழங்க மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.